எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஸோ கடந்த 3 வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, டேட்டானா என்ன, சயின்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன. ஸோ இந்த மெஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடியதுக்கு சில சாஃப்ட்வேர் வேணும், கரெக்டுங்களா? சில சாஃப்ட்வேர், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்னா என்னென்னா, உங்களுக்கு இப்போ வெல்டிங் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு மெஷின் இருக்குது, கரெக்டாக? கிரைண்டிங் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, மாவு அரைக்கணும்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. எல்லாமே மிஷின் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து சாஃப்ட்வேரை வச்சு தான் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ ஓகே, அடுத்த கிளாஸ்ல மெஷின் லேர்னிங் இன்னொரு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இன்றைய வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வந்திருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து கூகுள் சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐன்ற ஒரு கம்பெனியில் வந்திருக்கு. கூகுள் வந்து ஜெமினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஹப்னு ஒன்று, கோபைலட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அமேசான் வந்து கோட் விஸ்பரர்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட 15,000 ப்ரோக்ராம் வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐல வந்துட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தின் பரிணாம வளர்ச்சின்னு வச்சுங்களேன். இது பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி சாஃப்ட்வேர், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, 2 டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குங்க. ஒரு டாக்குமெண்ட்டு டேட்டா சயின்ஸுக்கு இன்னைக்கு வந்து என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர்னா என்னன்னாங்க, அது ஒரு ப்ரோகிராமுங்க, சரிங்களா? அந்த ப்ரோகிராம் பண்றதுன்னா எதுனா வந்து சாஃப்ட்வேர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. நான் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். உங்களுக்கு அப்பதான் புரிய வருங்க, சரிங்களா? இப்போ ம் ஓகேங்களா? இப்போ நான் சாஃப்ட்வேர்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? இப்போ என்ன பண்றேன், ஆ இங்க போயிட்டு எக்ஸெல்ன்னு தேடுறேங்க, சரிங்களா? எக்ஸெல், ஓகேவா? இப்போ இந்த எக்ஸெல் நீங்க பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஸ்க்ரீன ஷேர் பண்றேன் நானு. ம் ஓகேங்களா? ஸ்க்ரீன ஷேர் பண்றேன் இப்போ. சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், நான் இங்க போயிட்டு ஆ எக்ஸெல்னு போடுறேங்க, சரிங்களா? எக்ஸெல்னு போட்டு ஓப்பன் பண்றேங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த எக்ஸெல்னு ஒண்ணு வருதுங்க இங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க வருதுங்க, சரிங்களா? இப்போ இது பேங்க்னு வச்சுப்போமே. பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு வச்சுப்போம். இங்க வந்து ரூ. 1000 இருக்கு நம்மகிட்ட. இப்போ வந்து ரூ. 200 இன்னைக்கு எடுத்திருக்கோங்க, சரிங்களா? -200, ஓகேங்களா? அப்போ பேங்க் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லும்னா, இது ரூ. 800 மீதி இருக்குன்னு சொல்லும். மறுநாள் போயிட்டு ரூ. 500 போடுறோங்க பேங்க்ல. அப்ப அது என்ன பண்ணும், இந்த 800யும் இந்த 500யும் கூட்டி ரூ. 1300 போடுங்க, சரிங்களா? இதுதான் டேட்டாங்க, ஓகேங்களா? இந்த டேட்டா எல்லாம் இப்படியே வந்துட்டு இருக்கும். இப்போ நான் வந்து வாயில வந்து கூட்டினேங்க, 800 + 500 1300ன்னு சொல்லிட்டு. இப்போ இதே கம்ப்யூட்டர்ல போடுறேன் பாருங்க. ஈக்குவல் டு இந்த 1000 பிளஸ் இந்த 200 இத போடுறேங்க, சரிங்களா? அது பாருங்க, அதுவே 800 சொல்லிடுச்சு பாருங்க. நான் எதுவுமே பண்ணல. இந்த 1000லிருந்து 200 வந்து அது வந்து மைனஸ் பண்ணி 800 சொல்லிடுச்சு, கரெக்ட்டா? இப்ப இந்த 800 500 கூட்டுறேங்க இங்க, சரிங்களா? நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டுன்னு ஒண்ணு போடுறேன். 800ன்னு ஒண்ணு போடுறேன். பிளஸ் 500ன்னு போடுறேன், சரிங்களா? இந்த ஈக்குவல் டு இருக்கு பார்த்தீங்களா? இதாங்க ஃபார்முலா. இது வந்து ஒரு புரோகிராம்ங்க. இந்த புரோகிராம் வந்து பின்னால எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இதுதான் புரோகிராம். இப்ப பண்ணீங்கன்னா, அது 800, 500 பாருங்க. இங்க நான் 500 டைப் பண்ணல பாத்துக்கங்க. D9 தான் இருக்குது. D9ன்னா என்ன? இங்க D இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 9 இருக்கு. ஸோ D9ல இருக்கு. நான் இது பண்ணேன்னா 800 பிளஸ் 500 1300 வருங்க. பாத்தீங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் புரோகிராம்ங்க. இது எப்படி பண்ணுது? இந்த சாஃப்ட்வேர் எக்ஸெல்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பண்ணுதுங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்ட்ன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இங்க போனீங்கன்னா பிபிடின்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு சாஃப்ட்வேருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா, இது வந்து கூகுள் குரோம்ங்க, கரெக்ட்டா? இது குரோம் ஒரு சாஃப்ட்வேர். இது 4 இமெயில் ஐடி வச்சிருக்கேன். அப்ப 4 சாஃப்ட்வேர் எனக்கு வரும், சரிங்களா? 4 இமெயில் ஐடில நான் லாகின் பண்ணலாம். இப்ப இத கிளிக் பண்றேங்க. இப்ப இங்க வருது. இங்க போயிட்டு நம்ம சர்ச் பண்றோம், கரெக்ட்டா?
வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்னு தேடுறேங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ரிசல்ட்டை வந்து சொல்லுதுங்க. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இது எப்படிங்க பண்ணுது? இது வந்து ஒரு ப்ரோகிராம். ஓகேங்களா? இது பிக் டேட்டான்ற ஒரு கான்செப்ட்ல வருதுங்க. கூகுள் தான் வந்துட்டு அது நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து இது வருதுங்க ரிசல்ட். அதுக்கப்புறமா இப்போ இந்த பேஜ் இருக்கு. சரிங்களா? இந்த பேஜ் ரைட் கிளிக் பண்றேங்க. இந்த பேஜ்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வேற ஒரு பேஜ் நான் கிளிக் பண்றேன். இப்போ என்னுடைய வெப்சைட் போறேங்க. சரிங்களா? learndatamodeling.com இது என்னுடைய வெப்சைட்டுங்க. இதில தான் நாங்க ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்களா? இப்போ இதில போயிட்டு ரைட் கிளிக் பண்றேங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்க வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? இந்த வியூ பேஜ் சோர்ஸ கிளிக் பண்றேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம் எழுதியிருக்கிறாங்க. கரெக்ட்டா? இப்போ இந்த புரோகிராம்னால தான் வந்து உங்களுக்கு இந்த பேஜே உருவாயிருக்குங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து டேட்டா சயன்ஸோ, இல்ல வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. இது சாதாரண சிம்பிள் புரோகிராம். சரிங்களா? இப்ப இது வந்து ஒரு புரோகிராம். இங்க மேல பார்த்தீங்கன்னா, HTMLன்னு குடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க நீங்க பார்க்கிறது எல்லாமே HTML தான். சரியா? இது வந்து ஒரு புரோகிராம். அந்த மாதிரி மெஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்தந்த பிரிவுகளுக்கு ஏத்த மாரி வந்து புரோகிராம் வந்து மாறும். சாஃப்ட்வேர் வந்து மாறுங்க. அதுதான் வந்து நீங்க இங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? நான் இந்த பேஜுக்கு போறேன். இந்த பேஜுக்கு ம் போனோம்னா, இங்க பாருங்க. நானு சும்மா வந்து தேடி பார்த்தேங்க. தேடி பார்த்தோம் அது வந்து டேட்டா சயன்ஸ்க்கு என்னென்னலாம் சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னு சொன்னா, அது வந்து கொண்டு வந்ததுங்க. techtarget.comன்ற ஒரு வெப்சைட்லேருந்து வருது. Apache Spark, D3.js, IBM SPSS, Julia, Jupyter, Keras, MATLAB, Matplotlib, NumPy, Pandas, பைத்தான். ஓகேங்களா? நேத்து சொன்னேன் உங்களுக்கு. பைத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பைத்தானு. பைடார்ச், ஆர். ஓகேங்களா? இந்த ஆர் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இந்த பைத்தான் ஆரும். சாஸ் சாஸ்ன்றது ஒரு அனாலிட்டிக்கல் டூலுங்க. சைக்கிட் லேர்ன் ஓகேங்களா? SciPy, TensorFlow, வேகா ஒரு 18 குடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் இங்க போயிட்டு திரும்பி தேடுறேங்க. ஓகேங்களா? டாப் டேட்டா சயன்ஸ் டூல்ஸ் ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்ன்னு தேடுறேங்க. தேடும்போது இப்ப இந்த வர ஆன்சர் வந்து வேற மாரி இருக்கும். இங்கேயும் பாருங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஜூபிட்டர், மேட்லாப் இதெல்லாம் இங்கேயே வருதுங்க. அப்பாச்சிலாம் வருதுங்க. சரிங்களா? இப்ப நம்ம வேற ஒரு வெப்சைட்டுக்கு போவோம். இது வந்து லிங்க்டின் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு இருக்கு. இங்க 13 டூல்ஸ் குடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்து 18 பார்த்தோம். இப்ப இங்க போய் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க கீழ போனீங்கன்னா பைத்தான் வருது. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் NLTK வருது. மேட்பிளாட்லிப் முதல்லயும் இத பார்த்தோம். இப்போ இங்க பார்க்குறோம். டென்சர்ஃப்ளோ முதல்லயும் பார்த்தோம். இங்கேயும் பார்க்குறோம். முதல்லயும் இத பார்த்தோம். இங்கேயும் வருது. ஆர் வருது. D3 வருது. 9 வருது. 9 முதல்ல பார்க்கலங்க. இது புதுசா வந்திருக்குங்க. வேக்க பார்த்தோம்னு நினைக்கிறேங்க. சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. சாஸ் முதல்லயே பார்த்தோம். டபிள்யூ முதல்ல பார்க்கல. இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலுங்க. இந்த டபிள்யூ மட்டும் படிச்சீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா இன்றைய காலகட்டத்தில இருக்கலாங்க. இப்போ அமெரிக்கால, இந்தியால இருக்கிறாங்கல்ல, இந்த டபிள்யூ மட்டும் படிச்சுட்டு, இதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னா, இதிலேயே கொஞ்ச நாள் 1 வருஷமோ, 2 வருஷமோ நிம்மதியா ஓட்டலாங்க. அந்த அளவு வந்து ரொம்ப பாப்புலருங்க இது டபிள்யூன்றது. அப்பாச்சி ஸ்பார்க் இதுவும் ரொம்ப பாப்புலருங்க. ஹடூப் ரொம்ப பாப்புலருங்க. சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அங்க ஒரு 18 டூல் பார்த்தோம். இங்க ஒரு 13 டூல் பார்த்தோம். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்? ஒவ்வொரு வெப்சைட்லயும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான டூல்கள் வந்து டேட்டா சயன்ஸுக்கும், மெஷின் லேர்னிங்க்கும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏத்த மாரி மாறுங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்க்கு வரேங்க. சரிங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இது இண்டக்ஷன் புரோகிராம். இது ஒண்ணும் இல்லைங்க. இது இங்கிலீஷு, இது மேட்ரிசஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இங்க பைத்தான் புரோகிராமிங் வருது. நேத்து கூட சொன்னேன் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. இந்த டேட்டா சயன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் வருது. இது செமஸ்டர் 1ல வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைத்தான் வருது. ஓகேங்களா? 2 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அடுத்தது செமஸ்டர் 2வது முதல் வருஷத்துல வரும். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் மேத்ஸ்ங்க. ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் இல்ல.
இது பிசிக்ஸுங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி தான், சைடு சப்ஜெக்ட் மாதிரி தான், முக்கியமானது இல்லை. இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் முக்கியமானது இல்லை. முக்கியமானது இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்யூட்டர் வேர்ல்டு முக்கியமானது இல்லை. இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வளரும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ படிக்கிறீங்களோ, எவ்வளோ சிந்திக்கிறீங்க, எல்லாமே வந்து மேக்ஸ் போட போட தான் வரும்னு சொல்லுவாங்க. எழுது எழுது தான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன்றது இது எல்லா இடங்களையும் இருக்குங்க. இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஜாப்ல. இது வந்து டேட்டா சயின்ஸுக்கு மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலயும் வருங்க. ஸோ இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? ஐடிலும் பார்த்தோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க வரும். 3வது பிராக்டிக்கல்ல 2வது செமஸ்டர் பிராக்டிக்கல். இது வந்து இன்ஜினியரிங் பிராக்டிசஸ். இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் கம்யூனிகேஷன். சரிங்களா? இது வந்து அடிப்படை தாங்க. இது எல்லா இடத்துலயும் வருங்க. ஓகேவா? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. இப்போ 3வது போவோம். இங்க போனீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தம், இது மேக்ஸுங்க. சரியா? இங்க போனீங்கன்னா டிஜிட்டபிள் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இது வந்து டேட்டா சயின்ஸ் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் டேட்டா பேஸ் கிடையாதுங்க. டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், இதுவும் டேட்டா பேஸ் கிடையாதுங்க. அதாவது நான் டேட்டா பேஸ், சாரி, டேட்டா சயின்ஸ் கிடையாதுங்க. அதாவது 100க்கு 100 வந்து யூஸ் ஆகுறதுன்னா நான் வந்து இது டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவேன், இல்லை இது கம்ப்யூட்டரா எடுத்துப்பேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மற்ற கோர்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அங்கேயும் இது இருக்குங்க. இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்துட்டு டேட்டா சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த 2 கோர்ஸும் நீங்க எடுக்கிற ஐடிலையோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இல்லாமலேயும் இருக்கலாங்க. இந்த டேட்டா பேஸ் டிசைன் எல்லாத்துலயும் வருங்க. இது ஏஐ லேபுங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது வெறும் மேக்ஸ் தாங்க. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தது தான். ஆனா இது எல்லா கோர்ஸ்லயும் வருங்க, எல்லா பிரான்ச்லயும் வருங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது காமனுங்க. சரிங்களா? மெஷின் லேர்னிங் இது இங்க மட்டும் தான் வரும். இல்ல ஏதாவது வந்து ஒரு கோர்ஸ்ல மெஷின் லேர்னிங் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மெஷின் லேர்னிங் வருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், இது டேட்டா சயின்ஸுக்கு மட்டும்தான். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ன்றது ஒரு பொதுவானதுங்க. சரிங்களா? ஒரு உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரால கனெக்ட் பண்ணி தான் டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்றாங்க. அதுதாங்க இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க். சரிங்களா? இங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், இங்க மெஷின் லேர்னிங். ஓகேங்களா? அடுத்தது செமஸ்டர் 5ங்க. இங்க பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ல தான் வருதுங்க. இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் வருங்க இது. ஆக்சுவலா இது வந்து சைபர் செக்யூரிட்டில வருங்க. ஒரு டேட்டாவை எப்படி வந்து பாதுகாக்கணும், நம்மளுடைய நகைகளையும் நம்மளுடைய பணத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி டேட்டாவை வந்து பத்திரமா பாதுகாக்கணுங்க. இல்ல பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து யாருன்னா திருட்டு போயிட்டு அதை எதனா பண்ணுவாங்க. சரிங்களா? இது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி கம்ப்யூட்டிங், இது வந்து எல்லா கம்ப்யூட்டர் இதுலயும் வருங்க. சரிங்களா? இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அதனுடைய அட்வான்ஸ் ஃபார்ம் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டேட்டாவை. இது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், இது ஃபுல்லா வந்து டேட்டா சயின்ஸுக்கு தாங்க. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட இத்தனை செமஸ்டர் பார்த்தீங்கல்ல, இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட எத்தனை பாடம் வந்ததுங்க? இது ஒரு 6 பாடம் இருந்திருக்கும், 7 பாடம் இருந்திருக்கும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தோம்னா, இங்க பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. பீரியட்ஸ் பெர் வீக்ன்னு வேற குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ ஏதோ 2 மணி நேரம் இங்க போட்டுருக்காங்க. இது 2 மணி நேரம் போட்டுருக்காங்க. 3 கிரெடிட் தான். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க மேபி வந்து ஒரு 200 மணி நேரம் வந்து செலவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. அது பிறகு பார்க்கலாம். அது வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வந்து மணி நேரம் இவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? இதுல வந்து டேட்டா சயின்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா டேட்டா சயின்ஸ் தான் படிச்சா வாழ்க்கை இருக்குன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த நினைப்பே தப்புங்க. ஏன்னா இந்த டேட்டா சயின்ஸ நீங்க பிரைவேட்டா சேர்ந்து கூட கத்துக்கலாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டேட்டா சயின்ஸுக்கு அதிக ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த டேட்டா சயின்ஸுக்கு வந்துட்டு டொனேஷனும் வந்து சில காலேஜ்ல வந்து எக்கச்சக்கமா வாங்குறான்னு கேட்டேன். சரிங்களா? அந்த மாரி இருக்கும்போது யோசிங்க. சரிங்களா? இப்ப இந்த கம்ப்யூட்டர் துறையில வந்து இத்தனை இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 தான் இல்ல. இப்ப நான் காமிச்சுட்டேன் உங்களுக்கு. டேட்டா சயின்ஸ்ல சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணணும்? ஐடி சிலபஸ் எடுங்க. டேட்டா சயின்ஸ் சிலபஸ் எடுங்க. மே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் எடுங்க. கம்பேர் பண்ணுங்க. நான் அப்புறம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி தரேன் பின்னால. நீங்க கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க ஒரு காலேஜ்ல போயிட்டு உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் தான் வேணும், டேட்டா சயின்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாரி வந்து செட்டப் குடுப்பாங்க. ஒரு பில்டப் குடுப்பாங்க. சரிங்களா? அதனால அந்த பில்டப்லாம் வந்து ஏமாந்துராதீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா,
டேட்டா சயின்ஸ் ட்ரெண்டிங் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா டேட்டா சயின்ஸ் படிச்சாதான் வாழ்க்கை இருக்குமா? அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில நான் படிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 10 வருஷம்லேருந்து 20 வருஷம் வரைக்கும் டேட்டா சயின்ஸ் அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்புறமா டேட்டா சயின்ஸ தவிர ஒரு புது மாதிரியான ஃபீல்டும் வரலாம். அது யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா, நீங்க கத்துக்கிட்டது வேஸ்ட் ஆகாதுங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அடிப்படை தான் வந்து தேவையே தவிர, இந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த டேட்டா சயன்ஸு, சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி இந்த மாரி நெறைய கோர்ஸ் எக்கச்சக்கமான பேர் குடுக்குறாங்கங்க. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ udemy.com போறேங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஃபேமஸ் அ பிளேஸு. இந்த மாரி வந்து நெறைய இருக்கு. இதுல வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ பத்தி தான் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்றேன்னா, டேட்டா சயன்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் 0 டூ ஹீரோன்னு தேடுறேங்க. சரிங்களா? எனக்கு அடிப்படையில இருந்து நான் ஹீரோ ஆவணும். அதுக்கு எதனா கோர்ஸ் வரும்ன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ரூ. 3699 போட்டிருக்காங்க. ரூ. 799 போட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டம் வரும்போது, இது ரூ. 500க்கு வருங்க. இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பிரைஸ் மாறிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, டேட்டா சயன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் டேட்டா சயன்ஸ் பூட் கேம்ப் குடுத்துருக்காங்க. எத்தன மணி நேரம் இருக்கு? 32 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? இவங்க 3699 காட்டுறாங்க. இங்க போனீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் போட்டு ரூ. 799 காட்டுறாங்க. இது 10 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி கோர்ஸ நம்ம வாங்கிட்டு கூட வந்து டேட்டா சயன்ஸ ஓரளவு புரிஞ்சுக்கலாங்க. இது பெரிய மேட்டர் கிடையாதுங்க. அதே மாதிரி நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து 35,000 40,000 குடுத்தீங்கன்னா, உங்கள வந்து அங்கேயும் ஏமாத்துவாங்க. சரிங்களா? 1,00,000 குடுங்க, 2,00,000 குடுங்கன்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா சீன் போட்டு அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இதோட வொர்த் பார்த்தீங்கன்னா, 30,000 40,000 வரைக்கும் தாங்க. இந்த கோர்ஸே நீங்க படிச்சீங்கன்னா, ஆ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 5 மாசமோ, 6 மாசமோ வந்து நல்லா படிச்சீங்கன்னா, இதையே கத்துக்கலாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன பண்றாங்க, 2வது வருஷமே நீங்க வந்து டேட்டா சயன்ஸ் இப்போ ஐடி எடுத்துக்கிறீங்க. டேட்டா சயன்ஸ் கோர்ஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு, சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2வது வருஷமும் அந்த கோர்ஸ படிக்கலாம், 3வது வருஷமும் படிக்கலாம், 4வது வருஷமும் படிக்கலாம். அந்த மாரி டைம்ல நீங்க 3 வருஷம் படிக்கும்போது உங்களுக்கு டேட்டா சயன்ஸ் அங்கேயே வந்து தெரிஞ்சிருங்க. இதே மாரி தாங்க எல்லா ஸ்பெஷலைசேஷனும். ஸ்பெஷலைசேஷன நம்பி காசு அதிகமா குடுத்து ஏமாந்துறாதீங்க. இது நம்பர் 1 ஓகேங்களா? நம்பர் 2 வந்து அண்ணா யுனிவர்சிட்டில வந்து நீங்க கவுன்சிலிங் போடும்போது, "ஐய்யய்யோ! டேட்டா சயன்ஸ் மிஸ் ஆயிடுச்சே!" அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் வருதா, சந்தோஷமா எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவு கவுன்சிலிங்ல போய் சேருங்க. கவுன்சிலிங்ல சேரும்போது உங்களுக்கும் பெருமை, உங்க பெற்றோர்களுக்கும் பெருமை. அதே மாதிரி நீங்க வந்து கவுன்சிலிங்ல எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு கவுன்சிலிங்ல போனா லோன் கூட குடுப்பாங்க பேங்க்ஸ் எல்லாம். ஓகேவா? அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இது வந்து நான் எந்த காலேஜையும் குறை சொல்லலைங்க. ஏன்னா வந்து காசு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த காச வந்து உபயோகமா வந்து செலவழிக்கணும். தேவையில்லாம வந்து செலவழிச்சுட்டு இருக்கக்கூடாது. நெறைய பேருக்கு ஐடி பத்தி தெரியாது. ஐடில இருக்க பிரான்ச்ச பத்தியும் தெரியாது. அங்க போடுற வந்து செட்டப்பு, பில்டப் எல்லாத்துலயும் வந்து என்ன பண்ணுவாங்க, நெறைய பணம் குடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த டேட்டா சயன்ஸ பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேங்க. நீங்க வந்து பாருங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. உங்க கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்ஸர் பண்றேன். இன்னும் மேலும் நெறைய விவரங்கள் வேணும்னா டேட்டா சயன்ஸ பத்தி நீங்க எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. அதே மாரி ஆ என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுடைய தேவை என்னன்றது தெரிய வரும். நான் நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குறேங்க. எனக்கு வந்து நெறைய அனுபவம் வந்து அமெரிக்கால இருந்ததுனாலயும், நெறைய அனுபவம் இந்த கம்ப்யூட்டர் துறையில இருந்ததுனால, என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நன்மை செய்றேங்க. தேங்க்ஸ். பை.